இல்ல இன்னைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள சந்திச்சு ம். நலம் விசாரிக்கிறாரு. மதிமுக பாஜகவோடு போயிடும்னு பலருமே விமர்சனம் பண்ணப்போ, வைகோ அவர்கள் சொல்றாரு, மதவாத சக்திகளோடு என்றைக்குமே மதிமுக துணை போகாது. அவர்களோட போக மாட்டோம். இப்போ நாங்க வந்து திமுக கூட்டணில தான் இருக்கோம். திமுக அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறும். வைகோவின் மதிமுக போவாது. துரை வையாபுரியின் மதிமுக போயாச்சு. இல்ல அவரும் தானே போய் ஸ்டாலின மீட் பண்றாரு. அதான் அவருக்கு மதிமுக போயாச்சு. வைகோக்கு மதிமுக போகல. இல்ல அவர் தானே அவர் தானே வந்து பொதுச் செயலாளராக இருக்காரு. அவர் தான் வந்து முடிவெடுப்பாரு. அவர் ஒவ்வொரு முடிவும் எடுக்க முடியாது அவரு. முடிவு எடுக்கன்னா தூக்கி தூர வேண்டியது, எறிய வேண்டியதானே சத்யாவை. முடிவு எடுக்க முடியாது. சத்யா அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு. அதாவது நாங்க இருந்த வரை அவருடைய ஆயுள பாதுகாத்தோம். ஆமா. நீங்க வந்து அவர் ஆயுள் காலம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு துரை வைகோ மீது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆமா, அதான். வைகோ உயிரோடு இருக்கிறத அவன் விரும்பல. ஆனா அவனுக்கு திட்டம் வந்து கட்சியை கைப்பற்றணும். கட்சிக்கு இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து தனதாக்கணும். அவங்க சாம்ராஜ்யம் இன்னைக்கு தேனியிலிருந்து கனடா வரைக்கும் விரிஞ்சிருக்கு. சொத்தை எல்லாம் வித்து தனதாக்கணும். அதுதான் அவருடைய ஒரு பண வெறி. வைகோ அதுக்கு இடையூறாக இருப்பார். இல்ல தெரிஞ்சே வைகோ வந்து துரை வைகோ சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. துரை வைகோ தானே அங்க அத்தாரிட்டியே. இவர் ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில எல்லாம் இருக்காரு. இப்போ மல்லை சத்யா அவர்களுக்கு திமுக பக்கம் போவாரு. திமுகல ஏதாவது எம்எல்ஏ சீட் குடுப்பாங்க அப்படின்லாம் பலருமே யூகங்கள் சொன்னாங்க. ஆனா இப்போ மதிமுக திமுகவோடு தான் பயணிக்குது. திமுகவோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, இப்போ மல்லை சத்யாவுக்கு வேற வழி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசியல் ஒரு கேள்விக்குறி ஆயிருக்குல்ல. இயங்கலாமே. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை எல்லாம் வைகோவை விட சத்யாவுக்கு தான் செல்வாக்கு. ஒரு இயங்கலாமே, ஒன்றும் இல்லையே.